இதுக்காக ஒரு பாடல் மூலமாகவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கொடுத்தது நம்ம தளபதி நேற்று அறிவித்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொகுதி பணிகளுக்காக அரசு சார்பில் கார் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம கார் பராமரிப்பு, டிரைவர், எரிபொருளுக்காக மாதந்தோறும் 75,000 வழங்கப்படும். அலுவலக உதவியாளர் பணிக்காக மாதந்தோறும் 25,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது இப்ப பெரிய பேசு பொருளா ஆயிருக்கு. ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும், விவசாய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேஸுக்கு காரணு சாமானிய மனிதன் கேட்பானா கேட்க மாட்டானா? மானனோசரம் தான் கேட்பான். சட்டமன்றத்துல வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிருக்க 193 பேரு ஏற்கனவே கோடீஸ்வரர்களாம். இவ்வளவு வசதி படைத்த எம்எல்ஏக்களுக்கு எதற்கு இந்த சலுகை? கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கலாம், அது தப்பு இல்ல. மத்த எம்எல்ஏக்கள்லாம் 5 காரு, 3 காரு, 2 காருன்னு வச்சிருக்காங்களாம். அவங்களுக்கு போய் காரு கொடுத்து இப்ப யாரோட பணத்தை செலவழிக்கிறாரு நம்ம தளபதி? கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இல்லாலும் நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோடீஸ்வர எம்எல்ஏக்களுக்கு இவ்வளவு பெரிய சலுகை அவசியம் தானா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு எல்லா எம்எல்ஏஸ்க்கு வாகனம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.